என்னது இந்த T20 வேர்ல்டு கப்போடைய செமிஃபைனல்ஸ்க்கு இந்தியன் டீம் இப்படி விளையாண்டா குவாலிஃபை ஆகிறது கஷ்டமா? இந்த T20 வேர்ல்டு கப்போடைய சூப்பர் 8ஸ்ல இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே இவங்க 4 டீமும் ஒரே குரூப்ல இருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா இருக்க சூப்பர் 8 இந்த குரூப்ல ஆஸ்திரேலியன் டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த T20 வேர்ல்டு கப்போடைய குரூப் ஸ்டேஜ்ல ஜிம்பாப்வே டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்சை அபாரமா விளையாண்டு ஜெயிச்சதுனால அவங்களுக்கும் இந்த சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை தொடர்ந்து அடுத்த மேட்ச்லயும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஆஸ்திரேலியன் டீம் தோல்வி அடைஞ்சதுனால ஜிம்பாப்வே டீம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த T20 வேர்ல்டு கப்போடைய சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதுல இந்தியன் டீம் இந்த சூப்பர் 8ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸோட 3 சூப்பர் 8 மேட்சஸ் விளையாட போறாங்க. இந்த சூப்பர் 8 ஸ்டேஜோடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு எதிராக வர பிப்ரவரி 22ஆம் தேதி நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்தியன் டீம் விளையாட போறாங்க. இதுல இந்த 2 டீமுமே போன T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் விளையாண்டவங்க. அது மட்டும் இல்லாம இந்த T20 வேர்ல்டு கப்போடைய குரூப் ஸ்டேஜஸ்லயும் சிறப்பா விளையாண்டு 4 அவுட் ஆஃப் 4 மேட்சஸையும் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்த சூப்பர் 8ஸ்ல இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து இந்த சூப்பர் 8 செகண்ட் மேட்ச்ல ஜிம்பாப்வே டீமுக்கு எதிராக வர பிப்ரவரி 26ஆம் தேதி சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்தியன் டீம் களமிறங்க போறாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பலம் வாய்ந்த அணியையே குரூப் ஸ்டேஜ்லயே சம்பவம் செஞ்சுட்டு தான் இந்த சூப்பர் 8ஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஜிம்பாப்வே டீம். அதனால சூப்பர் 8ஸ்ல அவங்களுக்கு எதிரான போட்டியில இந்தியன் டீம் ரொம்பவே கவனத்தோட விளையாடணும். இதுலயும் குறிப்பா அவங்க பேஸ் அட்டாக்கு எதிராக ரொம்பவே கேர்ஃபுல்லா ஆடி ஆகணும். இதுல இந்தியன் டீம் தங்களுடைய லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக வர மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் விளையாட போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்மே இந்த T20 வேர்ல்டு கப்ல அவங்க இருந்த குரூப்ல ஒரு மேட்சை கூட லாஸ் பண்ணாம தான் இந்த சூப்பர் 8ஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதிரான மேட்ச்மே இந்த சூப்பர் 8ஸ்ல இந்தியன் டீமுக்கு ஒரு டஃப்பான மேட்சா தான் அமைய போகுது. இந்த மேட்சஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் பண்ணா கூட இந்தியன் டீம் இந்த T20 வேர்ல்டு கப்போடைய செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். இதுல பாகிஸ்தானுக்கும் நமீபியாவுக்கும் இன்னைக்கு நடந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் வின் பண்ணி இந்த T20 வேர்ல்டு கப்போடைய சூப்பர் 8க்கு 8th டீமா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இவங்க சூப்பர் 8ஸ்ல இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய குரூப் B-ல விளையாட போறாங்க. இந்த சூப்பர் 8 குரூப் ஆஃப் டெத்னு அழைக்கப்படுற இந்த குரூப்ல இந்தியன் டீம் ஒரு மேட்ச் கூட தோல்வி அடையாம இந்த வேர்ல்ட் கப்போடைய செமிஃபைனலுக்கு அன்பீட்டனா குவாலிஃபை ஆவாங்களாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.